பீதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றன. கடந்த மாதம் முழுவதும் இறைவன் அன்னையின் வழியாக நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். இதோ இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய இருக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் அன்னையினுடைய மேலான பரிந்துரை நமக்கு கிடைக்கவும், அதனுடைய வழிகாட்டுதலோடு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவும், அன்னையின் வழியாக இறை ஆசிரை பெற்று வாழவும் தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்றைய சிறிய தேர் உபயம் செய்கின்ற பெர்னார்ட் ஜோதி அவர்களின் பிறந்த நாளில் இறைவன் செய்தோறும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த சிறிய தேரை உபயமாக சிறப்பிக்கின்றார்கள். மேலும் இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும், உபகாரிகள் நன்கொடையாளர்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும், அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், ராஜன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பாலமோகன் புளோரா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அந்தோணிசாமி டெய்சி நன்றியறிதலாகவும், முருகேசன் எழில் கோதை முரளிதரன் சுபாஷ் வேலை கிடைக்கவும், தரணி திருமணம் நடைபெற வேண்டியும், ஸ்ரீதர் பூங்கொடி நவீன்குமார் நிவேதா உடல் நலனுக்காகவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் பதவி உயர்வு வேண்டியும், டேலியா ஷாஜின் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறவும், மரியாய் குடும்ப நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும், காணிக்கை மரி பால் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அற்புதராஜ் தேர்வில் வெற்றி பெறவும் குடும்ப சமாதானம் வேண்டியும், ரெக்ஸ் குமார் இசபெல்லா கருத்துக்கள் நிறைவேறவும், ரோஜர் ரெமோ நன்கு படிக்கவும், அருள்மரிநாதன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மதுரை திருக்குடும்ப மேல்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் 10வது 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நன்கு தேர்வு எழுத வேண்டியும், செபஸ்தியான் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் சமாதானம் வேண்டியும், ராஜவேலன் ராஜலட்சுமி பாப்பம்மாள் குழந்தை வரன் வேண்டியும், சர்பிரசாத மேரி ஜோசப் பாண்டியராஜன் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பாப்பம்மாள் மரிய தேதோர் அருள் தம்பு டோமினிக் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அனிபால் இருதயராஜ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அந்தோணியம்மாள் குடும்ப நலனுக்காகவும், குணாலன் வீரவல்லி ஜான் முதித் ஜான்சி குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், தினேஷ்குமார் நன்கு படிக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும், கிருபாகரன் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், எஸ் அந்தோணிசாமி ஆண்மேலை பாட்சிக்காகவும், ஞானாதிக்கம் பிரான்சிஸ் சகாயமரி நன்கு படிக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும், எலிசபெத் அபர்ஹாம் ஜெசிந்தா கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தெரேசா ரபேகால் பென்னி பிராங்க்லின் ஆலன் ரிச்சர்ட் நன்கு படிக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும், ஆண்டனி கிரேசி தீபா 37வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், நெல்சன் ரபேகா நிகிதா பாலட் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், நான்சி அரசு வேலை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும், சந்தானம் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அல்போன்ஸ் ராஜ் ஜான் மெர்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சந்தியாகு வரப்பிரசாத மேரி நன்றியறிதலாகவும், சத்யநாராயணன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் உடல் நலனுக்காகவும், துஹாரா துகினா குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், மெரின் மேத்யூ மெட்டி மேத்யூ 10வது 12வது வகுப்புகளில் நன்கு தேர்வு எழுதவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும், மேத்யூ குடும்பத்தினர் நல்ல உடல்நலனுக்காகவும், பாபு குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜெரார்ட் ஷாமினி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், தினேஷ்வின் பாத்திமா 5ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியறிதலாகவும் குடும்ப நலனுக்காகவும், பரிமளதாஸ் ஜெயரூபி உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துகளுக்காகவும், மரிய பிரகாசம் லூர்துமரி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சுந்தர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஞானசேகர் அமலோற்போமரி நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ரகு தம்புசாமி நீதிமன்ற வழக்கு வெற்றி பெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும் நன்றியறிதலாகவும், ஜோஸ்வின் தெரேசா +2 தேர்வு நன்கு எழுதி தேர்ச்சி பெற வேண்டியும், செல்வராஜ் கடன் பிரச்சனைகள் தீரவும், சார்லஸ் ஷீலா தேர்ச்சி பெறவும் வேலை கிடைக்கவும், சாந்தி கிரேசி மேரி உடல் உள்ள நலனுக்காகவும், டெல்பின் மேரி பவுலின் அனிதா நன்கு படிக்க வேண்டியும், தெஃப்ரி ஆந்திரியா அல்போன்ஸ் விக்டோர் ஈவு ஆண்மேலை பாட்சிக்காகவும்,
ராஜேஸ்வரி சேட்டு குடும்ப வாழ்வு சேர்க்கவும், வீடு விலைக்கு விரைவில் வாங்கவும். கிஷோர் கீர்த்திவாசன் உடல் உள்ள நலனுக்காகவும். ராஜாராம் வேலை நிரந்தரம் வேண்டியும் திருமணம் நடைபெறவும். ராஜேந்திரன் கலைவாணி வேலை கிடைக்கவும் திருமணம் நடைபெறவும். கஸ்தூரி சத்தியவாணி வேலை கிடைக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும். ரீட்டா பெர்னாண்டோ அலங்காரமெரி உடல் உள்ள நலனுக்காகவும். மதர் ரூலிங் அண்ட் பைண்டிங் ஒர்க்ஸ் வளர்ச்சியடையவும் நன்றியறிதலாகவும். ஆரோக்கியசாமி சகாயராணி அல்போன்சா நிக்கோலாஸ் உடல் உள்ள நலனுக்காகவும். பாபர் மிக்கேல் நல்ல உடல்நலன் வேண்டியும். ஆந்திரே பார்பரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ஆலிஸ் எசில்டா திருமணம் விரைவில் நடைபெறவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். அருள் இளங்கோ உபகாரமரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். ஜெரோம் சோஃபியா அன்னைக்கு நன்றியறிதலாகவும். தைரியம் கால்வலி விரைவில் குணம் பெறவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். நவீன் நல்ல உடல்நலன் வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். ஜேபிஆர் மார்க் புதிய வாகனம் வாங்கியதற்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பாதுகாப்பான பயணத்திற்காகவும். வில்ஃபர்ட் ராஜேஷ் ஆண்மையிலை பாட்சிக்காகவும். ராஜேஷ் நல்ல உடல்நலன் வேண்டியும். வினோத் ஜோஸ் குடும்பத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும். தேவசகாயம் பாப்பம்மாள் புதிய இடம் வாங்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும். ஃபினோலான் அந்துவான் குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். அருண் நல்ல வரம் கிடைக்கவும் திருமணம் நடைபெற வேண்டியும். லூயிஸ் கால்வலி குணம் பெறவும் உடல் உள்ள நலனுக்காகவும். உரேல் ஜோசேப் பிரியதர்ஷினி குழந்தை நன்கு பிறக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும். அந்தோனிராஜ் ஜெசிந்தா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும். ஜோஸ்வின் நிவேதா 10ஆம் வகுப்பில் நன்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவும் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டியும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியறிதலாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் தீமைகள் அனைத்தினின்றும் விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1-7 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனை ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாயிற்று. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் என்று ஒன்றை எடுப்பதை விட்டுவிட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கி வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவரிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அவன் இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரே, எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறகு மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டிற்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயிற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கொண்டார். ஆண்டவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்ப செய்தனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனை நம்பி உயிர் வாழ்கிறேன்,
இறை உன்னில் சரணாகிறேன். உன்னை நம்பி உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பு என்னை தேற்றுமே. பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. சூழ கலந்திடும் வேலை வருத்தங்கள் நீங்கி வலிமையை தந்தாய். உடைவிட்ட கலமாய் வகைப்பட்ட போதும் உன்முக ஒளியாய் ஆறுதல் நீந்தாய். எப்போதும் பேரச்சம் சூழ்ந்தாலுமே என்றென்றும் நம்பிக்கை உன் மீதிலே. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பு என்னை தேற்றுமே. பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. மலையென பகைவர் எழுந்து வந்தாலும் மறைப்பினுள் வைத்து காத்திடுகின்றேன். நேரிய மனதோ நன்மைகள் அடைந்திட காவலாயிருப்பே. கருணையில் அணைப்பே திருமாப்பில் நடப்போர்க்கு பதில் கொடுக்கின்றேன். இறைவாவும் அடியோர்க்கு வரம் தருகின்றேன். போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. போற்றுவேன் நான் போற்றுவேன், போற்றியே தினம் வாழ்வேன். என் நினைவெல்லாம் அதுதானையா. என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பு என்னை தேற்றுமே. பாறை போல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே. உன்னை நம்பி உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். உன்னை நம்பி உயிர் வாழ்கிறேன். இறை உன்னில் சரணாகிறேன். Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்றொரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவரோடு சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான வில்லையனூர் தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, அன்னையைப் போல ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாய் வாழவும், இறைவனுடைய வார்த்தையின் ஒளியிலே புதிய பாதையிலே, இயேசுவின் அன்பு பாதையிலே பயணிக்கவும் இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பை தருகின்றன. பொழுது புலர்வதற்கு முன்பாகவே பறவைகளின் எழுப்புகின்ற இனிய கீதங்கள் ஒவ்வொன்றும் இன்னும் சற்று நேரத்தில் பொழுது விடியப் போகின்றது, சூரியன் உதிக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையின் குரலொலியாக இருக்கின்றது. இயற்கை முழுவதும் இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற பொழுது மனித உள்ளம் மட்டுமே அவ்வப்போது கலக்கத்தோடும் நம்பிக்கை எழுந்தும் காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் கடலிலே சந்தித்த புயலின் வேகத்திலே அவர்கள் எழுப்பிய கலக்க குரல் கூட நம்பிக்கை குறைவை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். பல இலக்கியங்களிலே கடலை இந்த உலகத்தோடும் கடல் பயணத்தை உலக வாழ்க்கையின் பயணத்தோடும் ஒப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். கடலிலே அமைதியும் உண்டு, அலைகளும் உண்டு. அதே போல மனித வாழ்விலும் கூட மகிழ்ச்சியும் உண்டு, துக்கமும் சோதனைகளும் நிச்சயமாக உண்டு. கடலிலே வளங்கள் பல நிறைந்திருந்தாலும் அவ்வப்போது புயலும் காற்றும் வீசுவது உண்டு. நமது வாழ்விலும் கூட பலவிதமான வளங்களை நாம் பெற்று வாழ்ந்தாலும் ஒரு சில நேரங்களிலே இத்தகைய சோதனைகளையும் புயலையும் நாம் சந்திக்கத்தான் வேண்டியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சீடர்களிடம் கேட்கின்ற அதே கேள்வி நம்மிடமும் இன்று கேட்கப்படுகின்றது. ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு கேள்விதான். அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்கள் தமது பொறுப்பு காலத்திலே, ஆட்சி காலத்திலே பலவிதமான சிக்கல்களையும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் துணிவோடு இந்த பிரச்சனைகளை எல்லாம் அணுகுவது வழக்கம். ஆனால் ஒரு முறை ஏற்பட்ட நாட்டின் குழப்ப நேரத்திலே மிகவும் உள்ளம் சோர்ந்து காணப்பட்டார். வருத்தத்தோடு ஒரு மூலையிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவருடைய நண்பர் அவரிடம் வந்து, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? என்ன ஆச்சு? எப்பவுமே எல்லாத்தையும் தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்களே, ஏன் இப்பொழுது உள்ளம் உடைந்து போயிருக்கிறீர்கள்? என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கும் மேலாக, இத்தனை நாட்களாக கடவுள் நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்து முடித்தீர்களே,
இப்பொழுது என்ன, கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டதா? கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்டாராம். அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி அவர்கள் கூறினாராம், கடவுள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. கடவுளுடைய பிரசன்னம் நிச்சயமாக என்னோடு இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். ஆனால் நான் கடவுளோடு இருக்கின்றேனா என்பதுதான் எனது சந்தேகம். பலவிதமான அலுவல்களிலும் பிரச்சனைகளிலும் இறைவனுடைய உடனிருப்பை நான் கூட உணர தவறிவிடுகின்றேன். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று கூறினார். ஆண்டவர் இயேசு வல்லமை மிக்கவர், அற்புதங்கள் செய்யக்கூடியவர், கடவுளுடைய மகன், இவரே உண்மையான மெசியா என்றெல்லாம் பலர் கூற கேள்விப்பட்ட சீடர்கள் கூட படகிலே இயேசு அருகிலே இருந்தும் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் அவரை உடனடியாக சென்று போய் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். நாங்கள் சாகப் போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா என்ற ஒரு நம்பிக்கையின்மையின் உச்சத்திலே அவர்கள் எழுப்புகின்ற கேள்வி இன்றைய நற்செய்தியிலே நமக்கு வாசிக்கப்பட்டது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்வின் பலவிதமான சூழ்நிலைகளிலே, பலவிதமான கஷ்டங்களிலும் சோதனைகளிலும் துன்ப நேரங்களிலும் இத்தகைய ஒரு சந்தேகத்தின் உச்சிக்கே நாமும் சென்று விடுகின்றோம். கடவுள் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுக்கிறார்? என்னால் இதற்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது. இறைவன் உண்மையிலேயே இருக்கின்றாரா என்ற கேள்விக்கணைகள் நமது உள்ளத்திலும் கூட எழுகின்றன. ஆனாலும் ஆண்டவர் நம்பிக்கையோடு வாழ நம்மை அழைக்கின்றார். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இதோ உங்களோடு நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்கின்ற உறுதிப்பாடு வானதூதரின் வழியாக நமக்கு அளிக்கப்பட்டது. இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார். அவர் இயற்கையின் சக்திகளுக்கெல்லாம் மேலான சக்தி படைத்தவர். அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன என்பது சீடர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்ற உண்மை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யூதர்கள் கடலை சாத்தானுடைய உறைவிடமாக கண்டார்கள். அனைத்து தீமைகளின் உருவகமாகவும் கடல் சித்தரிக்கப்பட்டது. இந்த கடலிலே புயல்களும் காற்றும் வீசுகிறது என்றால் அது சாத்தானுடைய வேலை. அது நம்மை அழிக்க முற்படுகின்றது. எனவே அவர்கள் தீமையை கண்டும் சாத்தானை கண்டும் அச்சம் கொண்டனர். ஆனால் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையிலே அனைத்தும் அமைதியானது. இறையாதே, சும்மா இரு என்று ஆண்டவருடைய கட்டளைக்கு கடலும் காற்றும் தீமையும் சாத்தானும் கீழ்ப்படுகின்றன என்பதை சீடர்கள் ஆச்சரியத்தோடு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனே அனைத்து வல்லமை நிறைந்தவர், சக்தி படைத்தவர். அனைத்தும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன. எனவே நமது உலக வாழ்விலே நாம் சந்திக்கின்ற சோதனைகளிலே கலங்காமல் அச்சப்படாமல் ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இத்தகைய ஒரு நம்பிக்கையிலே வாழ நமக்கு ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக, துணையாளராக தரப்பட்டவர்தான் அன்னை மரியா. எனவேதான் இயேசு தமது வாழ்வின் இறுதி கட்டத்திலே அன்னை மரியாவை இந்த அகில உலக தாயாக அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதையும் அன்னை மரியாவின் கரங்களிலே ஆண்டவர் ஒப்படைக்கின்றார். இந்த தாய் இந்த உலகத்தில் இருக்கின்ற தமது பிள்ளைகள் அனைவரையும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், மிக முக்கியமாக கலக்க நேரங்களிலும் துன்ப வேளையிலும் நம்மை கரம் பிடித்து இறைவன் மீது நம்பிக்கையோடு வழிநடக்க நமக்கு உதவி செய்கின்றார்கள். இதோ அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நாம் அன்னையினுடைய கரங்களை இருக்க பற்றி கொண்டு இறை வார்த்தையின் ஒளியிலே நம்பிக்கையோடு வழிநடப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
நான் என்னை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. கண்ணில் தோன்றும் யாவுமே உந்தன் படைப்பின் மகிமையே. எங்கள் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. எங்கள் உடைமை என்று நான் ஏந்தி வர ஏதுமில்லை. அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உன் திருமுன். அப்பரச காணிக்கையை கொண்டு வந்தேன் உன் திருமுன். ஏற்றிடுவீர் மாற்றிடுவீர் இயேசு உடலும் ரத்தமுமாய். எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது எங்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாளின் நினைவு நாளில் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழைத்ததாலும் உடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 ஓர் இறைவனாம் ஆண்டவர், வானமும் பூமியும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவே புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே தேவரின் வருமானமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்துள்ளோம். தந்தையே, அன்னையினுடைய பரிந்துரையால் கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தியதற்காகவும் இதோ இந்த புதிய ஆண்டின் புதிய மாதத்திலே அன்னையினுடைய கிருபையால் எங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்ததற்காக உங்கள் நன்றி கூறுகிறோம். இதோ பிறந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அத்துணை காரியங்களையும் நம்முடைய அன்னையினுடைய பராமரிப்பிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதோ அன்னையினுடைய திருப்பலி பீடத்தை மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தையும் அன்னையினுடைய பரிந்துரையால் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த மாதத்திலே செய்முறை தேர்வினை எழுதியிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே அன்னையினுடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் வழியாக கண்டு ஜெபிக்கின்ற லூர்து அன்னையினுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போட எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயாரம் ஆட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். சொல்லி ஏறலும் எனது ஆன்மாகுணமடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்தியமாக இருப்பதாக.
பரிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளையிது. என் மேற்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளையிது. உணவாய் உணர்வாய் வா இறைவா, உணவாய் உணர்வாய் வா இறைவா, என் உயிராய் உறவாய் வா இறைவா. என் மேற்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளையிது. மண்ணோடு விதையானே, உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. பெண்ணோடு முகிலானே, உந்தன் அருள் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நானும் கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்திடும் உன் அன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவாய் உன்னோடு நானும் பேச அவுராக உந்தன் வரவு. என் மீட்பறிந்த உள்ளம் வருகின்ற நேரமிது. என் இயேசு என்ற உயிர் கலந்திடும் வேளையிது. விளக்கோடு திரியானே, சுடராக என்னில் வந்தாய் ஒளியானே. உன்னோடு உறவானே, உணவாக நீ வந்தாய் நிறைவானே. உடலோடு கலந்திடும் உயிர் மூச்சு நீ என்னில் உருவாக்கும் புது உணர்வு. விழியோடு இமையாக வழியெல்லாம் துணையாக ஒன்றான புது நினைவு. உலகெல்லாம் உந்தன் ஆசை விலகாது, இந்த காலம் நிலையாகும் புது வாழ்வு. மசபியேல் குகையில் மையமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலவற்புவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உமை அண்டி வருகின்றோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நேர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும்.
மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழிவிட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாய் எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, முன்னால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில் அடைத்தருளும். நீருடைய ராக்கணியான கண்ணியே, தெய்வுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு சரிந்தெழுது பாய்வியற்கு நாங்கள் உதயாலத்து காத்து கொண்ட சமூகத்தில் இருக்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் கூர்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது.